இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தெய்வங்களுக்குள் உறவு முறை என்பது அவசியம் தானா? அப்படிங்கிற கேட்டுட்டு அவர் விளக்கமா எப்படி கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, இறைவன் என்பது ஒன்றுதானே, தெய்வம் என்பது ஒன்றுதான் எனும் பொழுது, இப்படி உறவு முறையை சொல்லி தெய்வங்களை அடையாளப்படுத்த வேண்டுமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறார். அதாவது பிள்ளையார வந்து அண்ணன்னு சொல்றா, முருகன் தான் அவருடைய தம்பின்னு சொல்றா, சிவன் தான் அப்பா, பார்வதி தான் அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம், விஷ்ணுங்கிறவர் மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு உறவு முறைகளை சொல்லி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அவர் சொல்வதை போல் இறை என்பது ஒன்றுதான், இறை சக்தி என்பது ஒன்றுதான். அந்த சக்தியானது வெவ்வேறு விதமாக பிரிந்திருக்கிறது அல்லவா. எனர்ஜி அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த எனர்ஜியை வந்து ஒரு இடத்துல பார்த்தோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜியா யூஸ் பண்றோம், ஒரு இடத்துல பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா யூஸ் பண்றோம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் வெவ்வேறு எனர்ஜியா நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது சுப்பிரமணிய சுவாமியை தம்பி அப்படின்னே சொல்றானே வச்சுப்போமே. அதாவது விநாயக பெருமானுடைய அர்ச்சனையிலே வரும், ஸ்கந்த பூர்வஜாய நமகா அப்படின்னே சொல்லி விநாயக பெருமானை சொல்வார். ஸ்கந்தன்னு சொன்னா முருகன்னு தெரியும், பூர்வஜன்னு சொன்னா அவருக்கு முன்னால் பிறந்தவர் அண்ணன் அர்த்தம். நீ சுப்பிரமணிய சுவாமியுடைய அண்ணனே உன்னை துதிக்கிறேங்கிற மாதிரிதான் ஸ்கந்த பூர்வஜாய நமகா அப்படின்னு கூட விநாயக பெருமானுடைய அர்ச்சனையில நாமாவளி கூட சொல்லி இருப்போம். இப்படி எதற்காக உறவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது அந்த படைக்கு தளபதியாக தேவ சேனாபதியாகவே நாம் யாரை பார்க்கிறோம்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கிறோம். எல்லாமே இறை ஸ்வரூபம்தான். தம்பி அப்படின்னு சொன்னா அவன் வீரம் மிக்கவனாக இருப்பான். அவன் வந்து ரொம்ப ஒரு நமக்கு எங்க எது தேவையோ அந்த மூர்த்தத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த சக்தியை பயன்படுத்திக்கணும் இல்லையா. எந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரி ஒரு எனர்ஜி தேவைப்படுறதோ, இப்ப ஒரு இடத்துல போய் நம்ம வந்து விநாயக பெருமானுக்கு எப்படி ஒரு உருவத்தை கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யானையினுடைய ஒரு வடிவத்தை கொடுத்திருப்பார்கள். யானைன்னு சொன்னானே அது அறிவுள்ள மிருகம், ஞானம் ஞானம், யானை யானை அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா ஒரு நகைச்சுவை நடிகர் கூட. அதை கூட அது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யானை என்பது ஞானத்தின் வடிவாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவா சொல்லுவாங்க தெரியுமா வீட்டிலேயே, மூத்தது மூளை இளையது காளை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதாவது மூத்தது அப்படின்னு சொல்றது மிகவும் தன்னுடைய அறிவினை பயன்படுத்தி ஞானத்தினை பயன்படுத்தி செயல்படக்கூடியவராக இருப்பார். இளையது காளை அப்படின்னு சொன்னா இளையது வந்து சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே. இப்படி ஒவ்வொரு சக்திகளை பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தடையில்லாம நடத்தணும்னு சொன்னா அதற்கு விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது நமக்கு ஞானம் என்பது இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது. அந்த ஞானத்தின் மூலமாக நாம் செயல்படும் பொழுது நாம் செய்கின்ற செயல்களிலே தடை என்பதே இருக்காது. பார்வதியை அன்னையாக பாவிக்கிறார்கள் சொன்னார். அன்னை என்பவர் இரக்க குணம் உடையவர் தானே. நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னா அம்மா மடியில தானே போய் படுத்து தலையை வச்சுப்போம். அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறத வெளியில சொல்லாமலேயே அம்மா மடியில போய் தலையை வச்சுண்டாலே அம்மா அந்த கையை வந்து நம்ம தலை மேல அப்படி வச்சு தடவி விட்டாலும் நம்ம கஷ்டம்லாம் நீங்களும் நினைக்கிறோம் இல்லையா. இப்படி நமக்கு எப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு ஆதரவு தேவைப்படும் பொழுது, ஒரு அன்பு தேவைப்படும் பொழுது அதற்குரிய அன்னையாக அவரை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்ம எல்லாவற்றையும் காத்து ரட்சிக்கின்ற அந்த தந்தையாக, நம்மை கட்டி காக்கின்ற விதமாக அந்த சிவபெருமானை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி மாமா அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சி தானே. கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம நினைச்சாலே, பெருமாள்னு நினைச்சாலே நம்மையும் அறியாமல் ஒரு சந்தோஷம்ங்கிறது வந்து குடிகொண்டு விடுகிறது அல்லவா. இப்படி உறவு முறைகளை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதாவது எல்லாமே இறை சக்தி என்பது ஒன்றுதான். நமக்கு எந்த நேரத்திலே எந்த மாதிரியான சக்தி தேவைப்படுகிறதோ அந்த சக்தியை நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி உறவு முறைகளை சொல்லி அந்த சக்திகளை பிரித்து உனக்கு தேவையான நேரத்திலே இந்த சக்தியினை நீ வழிபடுவாயாக. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு பிரச்சனைக்கு போற, நீ அங்க போய் ஜெயிக்கணும்னு சொன்ன சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி விட்டு செல் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.